ஏன் சைக்கிள வர இவ்வளவு சம்பாதிக்கிற, நீ ஏன் டூ வீலர் வாங்கக்கூடாதா, பைக் வாங்கக்கூடாதான்னு நமக்கு பிடிச்சதை செய்யும் போது இன்னும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் மேடம். அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன். உனக்கு கஷ்டமா இருந்தா நீ பார்க்காத, நீ டூ வீலர் வச்சிருக்கிறதுல எனக்கு எந்த யூஸ் இல்லை, என்னோட சைக்கிளை பத்தி நீ கமெண்ட் பண்ணாத அப்படின்ட்டு போயிட்டு. ஏன் அந்த சைக்கிள்ல இருந்து நீங்க மாறவே இல்லை? நான் அடுத்ததான் நம்ம பைக் வாங்கலாம் அப்படின்லாம் ஏன் உங்களுக்கு தோணலையா? இல்ல இதுல எந்த குறையும் இல்லையே மேடம். இதுலயும் அதே டூ வீலர் தான், அப்ப மோட்டர் மட்டும் தான் கம்மி, பெட்ரோல் இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது. இதுல எந்த குறையும் இல்லையா மேடம். ஏன் நான் மாத்தணும்? அது தோணவே இல்லையா உங்களுக்கு? மேடம் இன்னும் டூ வீலர் போனா அடுத்தவங்க கார்ல போறத பார்த்து நம்ம கார்ல போகணும்னு தோணும். அது ஆசை மாறிட்டே இருக்கு மேடம். வேண்டாம், பேராசை பெருநஷ்டம். அடுத்தவங்க எதிர்பார்ப்புக்கு நம்ம வாழ்றதை விட நம்ம மனசுல தோன்ற ஆசையோட இருந்தோம்னா சந்தோஷம் மேடம். எதுலையுமே நம்ம பேராசை இல்லாம நம்ம மனசு ஆசைப்பட்டோமா, நமக்கு உரியதா நினைச்சு நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சோன்னா நம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். அடுத்தவங்கள பார்த்து நம்மளும் அதே குழியில இறங்கணும்னு நினைச்சேன்னா நமக்கு தான் அது பேராபத்து. நான் துணி கையில தான் எடுத்து வைக்கிறேன், வாஷிங் மிஷின் கிடையாது. வீட்டுல பெருக்கிறது முறைக்குன்னு எல்லாமே வேலைக்காரி கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது. என்னோட வீட்டுல நான் தான் வேலை செய்வேன், என்னோட பிள்ளைங்க தான் எனக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். இதுல நம்ம சம்பாதிக்கிறோம் வேலைக்காரி வையினா கழுவுனா பார்த்து நம்ம பிரிச்சு பார்த்தா உள்ள பிசுக்கு இருக்கும், அப்புறம் திருப்பி நம்ம கழுவணும். நமக்கு அது வேண்டாம். வாஷிங் மிஷின்ல துணியில நம்ம காலர்ல இது பண்ணிட்டு தான் திருப்பி போடணும். அது எதுக்கு? நம்மளே செஞ்சிடலாமே அந்த வேலையை. மாதாந்திர டைம்ல மட்டும் ரொம்ப இதா இருக்கும் மேடம். அந்த டைம்ல ஸ்டேஷன்ல நம்ம அதாவது என் கூட சக ஊழியர்கள் இருப்பாங்கன்னா, அம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு எனக்கு ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க மேடம். மற்ற மாதிரி டைம்ல எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா, கன்சீவ் ஆகிறது தெரியாமலே நான் ஓட்டி எனக்கு அபார்ஷன் ஆயிருக்கு. அந்த டைம்ல தெரியாம அது அபவ் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் மட்டும் தெரியும். எனக்கு அது தெரியல. நான் எப்பவும் போல போற மாதிரி நான் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுல மட்டும் எனக்கு கொஞ்சம் இதாச்சு. அது என்னோட தப்பு தான். நீங்க தெரியல, நான் தான் அலர்ட்டா இருந்திருக்கணும். இது என்ன மேடம் பண்ணும்? சோ அந்த டைம்ல நீங்க ஓட்டும் போது ஏன் ஓட்டுறதுனால ஒண்ணாகாது, பள்ளமேடு எல்லாம் பார்க்காம ஓட்டுனதுனாலயா? பள்ளமேடு பார்க்காம ஓட்டுறது, எமர்ஜென்சியா ஓட்டுறது. இப்ப நான் பிரிட்ஜ்ல இறங்கி தள்ளிட்டு போறேன் இல்லையா, அப்பெல்லாம் வேணும்னே மிதிப்பேன். அப்போ சின்ன வயசு இல்லையா, பிஃபோர் 20 இயர்ஸ் இல்லையா, அப்போ நான் மிதிக்கும் போது எனக்கு தெரியல, அதனால ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் குறைச்சிக்கிட்டீங்களா? ஆமா, அதாவது எனக்கு தெரியல இதனாலதான் ஆச்சுன்னு தெரியல. அப்புறமா எங்க அம்மா 2 இது ஆன பிறகுதான் எங்க அம்மா யோசனை பண்ணி, 2 தான் ஆன பிறகுதான் எங்க அம்மா யோசனை பண்ணி, வேண்டாம்மா இதனாலதான் உனக்கு ஆகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுமான்னாங்க. ஏன்னா அப்ப எனக்கு ஆனதே 29 மேடம். அதுக்கப்புறம் 2 ஆனா திருப்பி நம்ம வர மரம் கிடைக்கிறது. அதனால இப்ப எத்தனையோ ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் நிறைய ஏகப்பட்டதா இருக்கு. அதான் வேண்டாமா சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவான்னு சொன்ன பிறகு அப்புறம் நார்மலா. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா பிஃபோர் பிரெக்னன்சி வந்து சைக்கிள் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அந்த டைம்ல மட்டும் வந்து ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிதான் நீங்க சொல்றது நான் எடுத்துக்கணும் நினைக்கிறேன். ஆமா மேடம். ஃப்ரம் த 3 அதான் பிகினிங் 3 மந்த்ஸ் நம்ம உஷாரா இருந்துக்கணும். ஆஃப்டர்ல அதுக்கு மேல நம்மளால ஓட்ட முடியாது, அப்ப நம்ம உஷாராவே போவோம். ஆமா, அப்ப அதனால அந்த அலர்ட்னஸ் தெரியற வரைக்கும் இப்ப நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா மேடம். இப்ப கல்யாணம் ஆயிட்டு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு, அப்புறம் நம்ம எதிர்பார்ப்புல இருப்போம். அந்த டைம்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணா கரெக்டா. எல்லாருக்கும் அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அது வந்து தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா நீங்க வந்து 2 தடவைங்க போது நீங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நீங்க ஷேர் பண்றீங்க, அப்படிதான் அதை எடுத்துக்கணும். நீங்க 22 வருஷமா வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்துட்டு இந்த சைக்கிள் ஓட்டுனதுனால கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட மாத்தி முன்னாடி வேற மாதிரி பேசியிருந்திருப்பாங்க, இப்ப அந்த விஷயம் வெளில வந்து உங்களுக்கு ஒரு பேர் வந்ததுக்கு அப்புறம் மாத்தி பேசினவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஆமா மேடம். எப்படி இருந்தது அந்த தருணம்? இப்ப மூஞ்சி திருப்பிட்டு போனா கூட நின்று பேசுறாங்க. ரோட்ல போறவங்களும் வந்து, மேடம் உங்களை பேப்பர்ல பார்த்தேன், நீங்க தானே அது சொல்றாங்க. மேடம் நீங்க ஒன்னாரப்பட்டில தானே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க ஏரியாவில நீங்க ஒரு எம்எஸ் நாயுடு தெருன்னு சொல்லும் போது நீங்க தான் இருப்பிட்டு எதிர்பார்த்தா கரெக்டா உங்க போட்டோ அதான் மேடம் வந்திருக்கு. நிறைய பேர் வாஷ் பண்ணுவாங்களா மேடம். இப்ப நான் நடந்து போறேன் அப்படின்னா, இப்ப டியூட்டிக்கு போறேன், பஸ் ஏறி போகணும், நடந்து சைக்கிள போல, சைக்கிள் எங்க ஏன் நடந்து போறேன், இப்படி வாட்ச் பண்றவங்களாம் உண்டு. அதே மாதிரி நான் சைக்கிளில் போகும்போது பேப்பர்ல வரதுக்கு முன்னாடி கிட்ட வந்து மேடம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு. பேப்பர் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க? மேடம் சைக்கிளில் போறீங்க, ஆல் த பெஸ்ட் மேடம், சைக்கிளை பார்க்கறது 60 பொருளா இருக்கு சார், ரொம்ப ஆல் த பெஸ்ட் மேடம், வாழ்த்துக்கள் மேடம் சொல்லிட்டு போனது உண்டு. ஒரு பெரியவர் சொன்னார்மா, போலீஸை சைக்கிளை பார்க்கறது இந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயமா, நீங்க ஒரு அதிகாரி இருந்து ஓட்டு போறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள்மா அப்படின்னு அவர் மனசார வாழ்த்து போனார் மேடம்.